మామూలుగా లేదు బ్రో, సినిమా హైలైట్ అసలు. దానికి అసలు చెప్పుకునే పడలేదు అసలు. స్టోరీ అచ్చం సముద్రంలో బ్రో, మామూలుగా లేదు అసలు. చింపి పడేశారు అంతే, చింపి పడేశారు. ఇంకా ఎన్టీఆర్ యాక్షన్ ఇంకా చెప్పుకోబడలేదు బ్రో. తెలుగు మూవీలకి ఆయన దేవుడు అంతే. అసలు ఆయన బీజములకి ఆయన వేసే మ్యూజిక్ కి మామూలుగా లేదు బ్రో. ఇంటర్వెల్ సీన్ ఇంకా సూపర్ బ్రో. நியாயத்துக்கு என்ன நோ பண்ணி வச்சிருக்காங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சுறாவோட என்ட்ரி மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஜில்லாவோட கதை உள்ள போயிட்டு இருக்குது. கிளைமேக்ஸ்ல பாகுபலி வச்சிருக்காங்க உள்ள. சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு அப்படியே பிளாட்டா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி படம் ஒரு 6 மணி நேரம் ஓடிடுச்சு சரிங்களா. இதுல பார்ட் 2 இன்னொரு 10 மணி நேரம் ஓடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓடாது சத்தியமா. இதெல்லாம் பேன் இண்டியா ஆகாம அங்க போட்டு அவங்களை கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. படம் ரொம்ப மொக்க, காட்டு மொக்க உண்மையே. தேவரா மூவி பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. எல்லாருமே பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவ் ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் அ ஹிட் மூவி, டெஃபினட்டா பார்க்கலாம். அந்த ராஜமௌலியோட சென்டிமெண்ட் இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட் இந்த மூவியோட பிரேக் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ என்டிஆர் எப்போ பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த கிராஃபிக்ஸ் பிடிச்சிருக்கு, சாங்ஸ் பிடிச்சிருக்கு, டான்ஸ் பிடிச்சிருக்கு. என்டிஆரோட ஆக்டிங், எஸ்பெஷலி தட் ஆக்டிங், அதுக்காக தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். எந்த மூவி இருக்கட்டும் என்டிஆர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். அப்படிதான் பண்ணிருக்கோம். சென்டிமெண்ட் நல்லா, எஸ்பெஷலி அந்த மேரேஜ் சீன் சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மேரேஜ் சீன்ல ஒரு டான்ஸ் இருக்கும், அது சூப்பரா இருக்கும். இது தெலுங்கு மக்களுக்கு மட்டும் பிடிக்குமா, தமிழ் மக்கள் எல்லாருமே பார்க்கணும். இட்ஸ் நாட் அபவுட் லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் எமோஷன். எமோஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்க்கணும். என்டிஆர் டபுள் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது இப்ப சொல்லக்கூடாது. கண்டிப்பா எல்லாருமே படத்துக்கு பாருங்க. செகண்ட் பார்ட்டும் போட்டுருக்காங்க, அது எப்படி எதிர்பார்க்க? செகண்ட் பார்ட் இன்னும் இருக்கும், நிறைய இருக்கு இதுல சொல்றதுக்கு. செகண்ட் பார்ட்ல பாக்கலாம். அதுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. வேற பார்ட்டுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமஸ் சாங் ஒண்ணு இருக்கு, அது தியேட்டர்ல பாக்குறப்ப எப்படி? யா நல்லா இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் சாங் இன்பிட்வீன் சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் எல்லாரும் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயினி அவங்க எவ்வளவு நேரம்? ஹீரோயின் கொஞ்சம் அந்த டியூரேஷன் கம்மியா இருக்கு, ஆனா இருக்கும்போது நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் வேற லெவல்ல பண்ணி ஃபுல்லா ஆக்ஷன் போடுறான், கான்டெக்ட் இல்ல காமெடி கலந்து வந்தா எப்படி இருக்கு? இட்ஸ் ஆக்ஷன் மூவி, இட்ஸ் a complete action mass entertainment. எந்த மாதிரி ஸ்டோரி இது? ஹிஸ்டாரிக்கல் மாதிரி பண்ணிருக்காங்களா இல்ல இது ஹிஸ்டாரிக்? அது ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். நல்லா இருக்கு. இமான்ஸோட பிஜிஎம் நல்லா இருக்கு. லாகா இருக்கு அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் லாகா இருக்கும் ப்ரோ. அதுக்காக நம்ம அதை நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படைப்புகளுமே நம்ம ஒரே மாதிரி இருக்காது ப்ரோ. எல்லாருமே பாகுபலிமா இருக்குமா, எல்லாருமே கேஜிஎஃப் இருக்குமான்னு தெரியாது. ஒரு படைப்பும் ஒரு விதமா இருக்கும், ஒரு படைப்பாளர்கள் தான் கொடுக்குறாங்க. என்டர்டைன்மெண்டா இருக்கு. என்ன டிமாண்ட் இருக்கும் ப்ரோ, ஓரளவு இருக்கும் பார்க்கலாம்.